டிஎஸ் ரெட்டி புக்கில் டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங்கில் எக்ஸசைஸ் 21 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 21 நீங்களும் நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 8 to 10 minutes ஆகும். ஓகே, சரி. A machinery was purchased on 112016 for 40,000. ஸோ எழுதிக்கோங்க முதல்ல, அதாவது நோட்ஸ் போட்டுவாங்க. 112016 ஈக்குவல் டு மிஷின் 1 போட்டுவாங்க. எப்போதும் மோர் தென் 1 மிஷின் இருந்தால் மிஷின் 1 போட்டுருங்க, அப்போ மிஸ்டேக் வராமல் இருக்கும். On 30th June, another second-hand machine was purchased for 15,000 and 5,000 was spent for repairs. அப்போ ரெண்டுமே ஆட் ஆகும். ஏன்னா மிஷினோட என்ன செலவு பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து மிஷின் காஸ்ட்டில் வரலாம். ஓகே, 30th June 2016 equal to machine 2 equal to 20,000. ஓகேயா? தென் on 30th of June 2017, அதாவது 30th of June 2017 equal to என்ன இருக்கு? The second machine was sold. அப்படின்னா machine 2 was sold for 15,000. okay okay Prepare machinery account after allowing depreciation 10% per annum on return on value method. அதான் முக்கியம், WDV. So depreciation equal to 10% WDV. ஓகேயா? இப்போ இதெல்லாம் எழுதியாச்சு. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மிஷினரி அக்கௌண்ட் போட்டுவாங்க. ஓகே, டெபிட் கிரெடிட். இது ஃபஸ்ட்டு 112016 to bank. ஓகே, டிக் அடிச்சுக்கோங்க. ஓகே, on 30th June 2016 one more bank 20,000. ஓகே, நானே மறந்துட்டேன் பாருங்க, M1 M2. ஓகேயா? கிளியர். ஸோ அந்த வருஷம் வேறு எதுவும் என்ட்ரி இல்லை. அப்போ 31/12/2016. சரி, இது எப்படி தெரியும் இயர் சொல்லிட்டு? ஏன்னா பர்ச்சேஸ்ட் ஆன் 1st January சொல்லியிருக்காங்க. அதனால் we have to assume financial year equal to Jan to December. ஓகேயா? ஸோ on 31/12 by depreciation machine 1 எவ்வளோ வரும்? 40,000 into 10% into 12/12. ஏன்னா 12 months, ஏன்னா 1st January வாங்கியாச்சு. ஸோ அப்போ 4,000 rupees. ஓகேயா? ஓகே, தென் by depreciation machine 2 எவ்வளோ வரும்? 20,000 into 10/100 into 6/12. ஏன்னா bought on 30th of June. ஸோ only July to December. ஓகே, 6 months. இப்போ 2,000 ரூபா, 1000 ரூபா. ஓகேயா? ஸோ வேறு எதுவும் என்ட்ரி கிடையாது. அப்போ 40 + 6 20 60,000. ஓகே, இப்போ இங்கேயும் 60,000 போட்டுவாங்க. ஸோ by balance carry down 415 ஸோ 55. ஓகேயா? ஓகே, இப்போ இது போட்டுருவாங்க. 112017 to balance brought down. ஓகேயா? ஓகே, ஸோ இந்த 2 மிஷின் போட்டாச்சு. on 30th of June செகண்ட் மிஷின் sold for 15,000 on 30th of June. ஓகேயா? அப்போ இங்கே ஆரம்பிக்கிறது 30th of June 2017 by bank machine 2 15,000. ஓகே, கரெக்ட். ஓகே, அப்போ அதற்கு டிப்ரிசியேஷன் போடணும். எவ்வளோ ஒரு அமௌண்ட்டு? ஓகே, இது WDV. அப்போ அதனால் புக் வேல்யூக்கு தான் போடணும். ஸோ 20,000 காஸ்ட்
minus 1000 ஏற்கனவே போட்டாச்சு. ஓகே, இன்ட்டு 10/100 இன்ட்டு அகெயின் 30th ஜூன்னா 6/12. ஸோ 19,000 10% 1900. ஸோ 1900 இன்ட்டு 1/2. நான் 6/12 வருது 1/2. ஸோ 950 rupees வரும். ஓகேயா? தென் பை லாஸ் ஆன் சேல். ஏன்னா அமௌண்ட் வந்தது lower than the book value. So book value is 20,000 minus 1,000, okay, minus 15,000 minus 950. கரெக்டா? அதாவது இது காஸ்ட், இது ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன், இது செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன், இது வந்த அமௌண்ட். ஸோ 20ல் 15 போச்சுன்னா 5000. ஓகே, 5 4000, 4000 3050. கரெக்டா? கரெக்ட். ஏன்னா 15 3 18 கரெக்டாக 19,000 வந்துச்சு. ஓகே, தென் பை மிஷின் 1. மிஷின் 1க்கு எவ்வளோ வரும்? 40,000 மைனஸ் 4,000. கரெக்ட்? இப்போ 36,000. அதுக்கு ஃபுல் இயர் ஃபுல் அமௌண்ட் இன்ட்டு 10%. 3,600. இப்போ டோட்டல் பண்ணுங்க. இப்போ இந்த பக்கம் 55,000. ஓகே, இந்த பக்கம் by balance carried down. இது வந்து 10 0 0. ஸோ 1 1 9 10 16 16 4 20 மிச்சம் 2 2 3 5 3 8 5 13 13 2 15 மிச்சம் 1 2 3. ஓகே, ஸோ on 1/1/2018 to balance brought down 32,400. ஸோ இதுதான் புக் வேல்யூ ஆஃப் த மிஷின் ஆன் த க்ளோசிங் டேட். ஓகே, தென் லாஸ் ஆன் சேல் இஸ் 3050. ஓகே, ஆன்சரை பார்க்க வேண்டாம், வேணா ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ தட் மிஸ்டேக் அது கரெக்ட். 3050 32,400. ஓகேயா? ஸோ எப்போதுமே இந்த நோட்ஸ் போட்டுவாங்க, அதான் முக்கியம். எந்த மிஷின் எப்போ வாங்கினாங்க, வாட் இஸ் த டெப்ரிசியேஷன் ரேட், எந்த ஃபைனான்ஷியல் இயர், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றும் என்ட்ரி போடும்போது டிக் அடிச்சுக்குவாங்க. அப்போ தான் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ஓகேயா? ஸோ இது வந்து எக்ஸசைஸ் 21 டிஎஸ் ரெட்டி புக். தேங்க்யூ.